நான் சொன்னேன்ல பாஸ் கண்ணாடி எனக்கு ஆகாது அப்படியே அப்படி பண்ணீங்க. சரியா இப்படி ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு அந்த கண்ணாடியோட உனக்கு என்னையா பிரச்சனை? பண்ணி மூஞ்சி வாங்கி வந்துருவான் பாஸ். பண்ணி மூஞ்சி வாங்கினா அது யாரியா? ரொம்ப மோசமான அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் செத்தா நிறைய இன்சூரன்ஸ் பண்ண வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அவன் தம்பியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? டேய் தம்பி, நான் செத்துட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க இந்த ஊர்ல பெரிய டாக்டர் உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. சும்மா இல்லடா, நிறைய பணம் வரும், அதுல உனக்கும் பங்கு தரேன். என்ன சொல்ற? இப்ப என்ன செத்த மாதிரி நடிக்க போறியா நீ? ஆமா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். வா. என்ன பண்ண போற? ஹெட்ல பிளட் ஐ அம் டெத். செத்த போன அப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி? டேய் ராஜா, நான் என்னடா பண்றது? உங்க அண்ணி தான் துணியை சரியாவே தேக்க மாட்டேன்றா. இல்ல இத பண்ணா சரியா பண்ணணும். டேய் 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 தம்பி டேய் நில்றா. அண்ணனுக்கு ஒரு ஐடியா குடுறா. என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அதை போட்டா நீ கிளினிக்கலி டெட்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதை நான் போடுறேன். டேய் தம்பி, என்ன உண்மையிலே கொல்ல போறேடா? நீ உயிரோட தான் இருப்ப, ஆனா நீ நினைச்சாலும் உன் உடம்பு ஒரு இன்ச்சு கூட அசையாது. செத்த போன மாதிரியே இருப்ப. பியூட்டிஃபுல்டா. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து குதா. போலீஸ் நம்பணும்னா உனக்கு ஏதாவது வெளிக்காயம் பட்டு உண்மையிலே உடம்புல இந்த ரத்தம் வரணும். மூளை காரண்டா நீ. அதை கொடு. இந்தடா அண்ணன் அடடா. என்னால முடியாது. இந்த அடி. அடறி புடி. அடறி. என்னடே அடிக்க சொன்னா தூசி தட்டுற? இவன் சரியான தயிர் சாதம்ப்பா. நீ ஊர்ல இல்லாதப்போ தங்கச்சி என்ன பொறுட்டுனா தெரியுமா? இதெல்லாம் ஒரு இளையுதிர் காலம். அட பாவி, சின்ன பொண்ணுடா அவ. அவள என்ன செஞ்சா? என்னங்க இப்படி போட்டு அடிச்சிட்டீங்க? உண்மையிலே போயிருக்கு போறான். டேய், முதல்ல அவகிட்ட இருந்து அந்த ரொட்டி கடையை வாங்குடா. என்ன அடிச்சே கொண்டுட்டு இருப்பா போல. இல்ல நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிடுச்சு. நல்லா செக் பண்ணிட்டேன் டாக்டர், எந்த ஃபவுல் பிளேவும் இல்ல. உங்க பிரதருடைய பாடியை முறைப்படி நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட்யா, எந்த பவுல் பிளே இல்லதாங்கயா. இருந்தாலும் இந்த பாடியை ஒரு வாட்டி அறுத்து பார்த்துட்டா உறுதியா சொல்லலாம்லையா? அதுவும் கரெக்ட் தான். உங்க பிரதருடைய பாடி அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தலாம். நீ நல்ல பேர் வாங்க, என்னையே அறுக்க சொல்ற? என்ன கொள்ளாதீங்கயா. என் பிரதரோட பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா நான் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பா சார், நம்ம ஊர்ல உங்களை விட்ட பெரிய டாக்டர் வேற யாரு இருக்கா? டேய் டும்மே, எப்படி என் தம்பி என்ன காப்பாத்துற பாத்தியா? வெரி குட் ரா. டேய் தம்பி, என்ன எங்கடா படுக்க வச்சிருக்க? என்னடா ஒரே இருட்டா இருக்குது. வந்துட்டியாடா டேய்? என்னடா எந்திரிக்கவே முடியலடா என்னால. வலிக்குதுடா. நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு புரியுது, ஆனா எனக்கு கேட்கல. நான் பேசுறது உனக்கு நல்லா கேட்கணும்னு எனக்கு தெரியும். நீ இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்னடா சொல்ற? நீ வாழ்க்கையில உருப்படியா பண்ண ஒரே காரியம் நீ செத்தது தான். சாரி, நீ சாவ போறது தான். ஆனா நீ செத்தா இவ்வளவு பணம் வரும்னு எனக்கே இப்பதான்டா தெரியும். அதான் உனக்கு பங்கு தரேன்னு சொன்னேனே. இப்போ என்னடா பண்ண போற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நான் உன்னை படுக்க வச்சே முடிச்சிடுறேன். படுக்க வச்சே முடிப்பியா? டேய், உன்னை எல்லாரும் பண்ணி மூஞ்சி வாங்கி கூப்பிடுறது சரிதான்டா. என்னைக்காவது உன் அழகான மூஞ்சி நீயே பார்த்திருக்கியா? பாரு. ஏன் மூஞ்சிவா? வேணாடா டேய், அதெல்லாம் பாத்துக்கேடா. எனக்கு இப்ப அவசரமா ஒண்ணுக்கு வருது, கொஞ்சம் எக்கி விடுறா ப்ளீஸ்டா. இந்த மூஞ்சிக்கு அவ்வளோ அழகான பொண்டாட்டி வேற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பார்த்துப்பியா? அடா பாவி. டேய் என்னடா இது? கடப்பகல்ல போறல என்னோட தம்பியை அவனை போட்டு தள்ளிட்டு அவன் பணத்தையும் பொண்டாட்டியும் சேர்த்து உஷார் பண்ணி வச்சிருந்தான் பாஸ். ஏய் தனு, என்னாச்சு? அங்க அவன் போட்டோ பார்த்தா பயனா நீ? ஆமா, நீங்க வேற அவன் கண்ணாடி பார்த்துட்டே செத்தான்னு சொன்னீங்களா? அதுல இருந்தே அவன் ஆவி கண்ணாடிக்குள்ள பூந்துருக்குமோன்னு பயமா இருக்கு. கண்ணாடிக்குள்ளியா? இவனா? இரு, நான் கூப்பிட்டு பார்க்கறேன், வரானான்னு பார்ப்போம். எங்க? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா. அன்னைக்கு பண்ணி மூஞ்சி வாங்க ரெண்டு பேரும் கொடூரமா கொண்டுட்டான். இந்த கதை கேட்டனால தான் கண்ணாடி பார்க்கறத நிறுத்திட்டேன். கேட்டியா நாத சொன்னத? இந்த
பாட்டி கறிக்கு இவ்வளோ பில்டப்பா? ஏய் ஒரு அழகை எடுத்து இதை பார், பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதை எப்படி எதிர்கொள்றோன்றது தான் முக்கியம். நான் ஃப்ரெண்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பன்னி முஞ்சி வாயினை கூப்பிடு. ஏய் பயப்படாத, அவன் வரமாட்டான். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். இப்போ பார், நான் முதல்ல கூப்பிட்றேன், அப்புறம் நீ ட்ரை பண்ணணும். ஓகே? பயப்படாத. இப்போ பார், வாடா உன்னோட பிரதர் அட்வைஸ் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவன் மேல இருக்க மத்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு. அந்த ஜாடியில இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கரெக்டா சொன்னான்னு கேளு. அட போங்க, அந்த டீச்சர் குப்பத்தூரில் போட ஜெம்ஸ் பாக்கெட்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன். மொத்தம் 10 பேக்கெட் இருந்துச்சு. ஒரு பேக்கெட்டில் 25 தான் இருக்கும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அந்த கணக்கு படி பார்த்தா மொத்தம் 250 தானே. அதில் 3 அவங்களே சாப்பிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 247. நானும் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாமேன்னு சொன்னேன். என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே. சரி, அன்னைக்கு நீ சொல்ல சொல்ல எல்லாம் இருந்துச்சே, மழை வேலை பெஞ்சிச்சே, எப்படி? பாஸ், அன்றைக்கி நேரமோ என்னமோ தெரில, நான் சொல்ல அப்படியே எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதோ கடவுளோட குழந்தைலாம் நினச்சி சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணேன். ஸ்மிதா கண்ணு, மாமாவுக்கு ஒரு கிஸ் கொடு பார்க்கலாம். இங்கே சுற்றி கடைசியில் என் தட்டில் கை விட்ட பத்தியா? ஐயோ பாஸ், அது வெறும் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ் தான், வேற எந்த நோக்கமும் இல்லை. சரி, ஏன் எல்லாரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க? எனக்கும் கிரணுக்கும் கூட உன்னை முதல் தடவை பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அது ஏன்? ஏதோ ஒரு வகையில நீ எங்க வாழ்க்கையில எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்க. சொல்லு. என் வாழ்க்கையோட அந்த அத்தியாயம் ஒரு சிறுகதையாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இன்னும் ஒரு தொடக்கத்தை நின்றுட்டு இருக்குங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. இவன் ஏன் ஓவரா நடிக்கிறான்? எல்லாருக்கும் ஏன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் பம்பு செட்டு பத்மினிங்கிற விட்டு படத்தை பார்த்துருக்கீங்க. அதில் நான் தான் ஹீரோ. எங்களுடைய வருத்தமே தெரு தெருவுக்கு மரணட்ட அசோகரை பத்தி பாட புத்தகத்தெல்லாம் வர்ற மாதிரி தெரு தெருவா வந்து பம்படிக்கிற சூடுகை சுந்தரத்தை பத்தி ஏன் எந்த புத்தகத்திலயும் வரலங்கிறது. இந்த சூடுகை சுந்தரத்துக்கு பம்ப் அடிக்க மட்டும் இல்லை, சுலுக்கெடுக்கவும் தெரியும். வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை வரா பாரு சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். சுலுக்கை சுலுக்கை. அப்பனேதான். ஆமையா, சூப்பர் படையாது. இப்போ புரியுது எனக்கு அந்த மாதிரி தப்பு தப்பா கனவு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கையா. அதில் கூட உன் பேர் சூடுகை சுந்தரம் தானே? சுலுக்கெடுக்கும் சூடுகை சுந்தரம். அது நீங்களாம் ஏதோ ஒதுக்கு போகிற தேட்டரில் பார்த்துருப்பீங்க, ஓகே. ஆனால் அந்த படத்தை ஸ்மிதா மேடமும் பார்த்துருக்காங்கிறது தான் பாஸ் ஆச்சரியமாக இருக்குது. அது பம்செட் பத்மிங்கிறது ஏதோ வாட்டர் ப்ராப்ளம் பத்தின படம் நினைச்சு பார்த்தேன். எனிவேஸ், கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேனே. பப்பிசை பாட்டியா நீ? இது தெரியாம உன்னை வேற லெவலில் சந்தேகப்பட்டீங்க. நீ நல்ல வந்தா. பாஸ், படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே. உங்கள் பேரில் மாற்றுறாங்க, உயிரெலாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு அமைச்சுக்கோ. பாஸ். என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமாம். ஜெய் சாபாஸ், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இந்தா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவரா இருக்கு, நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா, நம்ம வெளி பாத்திரம் போய் பண்ணுவோம். உரைக்காதே. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ, நான் வேணா ஒரு ரெடி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது ஏன் பயம், இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே. வாடா வாடா. வாடா
வாடா வாடா வாடா வாடா நான் சொன்னேன்ல பாஸ் பனி பூஜை வருவான் எப்படி டேமேஜ் பண்ணி போயிட்டா பாருங்க பயத்து கண்ணில் வர உள்ள வரேன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ் தம்பி பட்டா ரெடி ஆச்சுப்பா இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது கிரண் ஏடா இப்படி உம்முன்னு வர இல்லை இவ்வளோ நம்ம ஷரத்தை தான் சத்தியப்பட்டிருந்தோம் ஆனால் அவனையும் ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு ஒருவேளை அந்த ஷரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ ஏச்சி லூசு மாதிரி பேசுகிறேன் நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவனை மாதிரி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொன்னேன் சும்மா சும்மா எரிஞ்சு விழாது உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார் உள்ள வந்து பாருங்க அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. Oh wow what a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க சாப்பிடுறியா? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா. விடு விடு பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தாருன்னா பழையது வந்தாருன்னா. என்னது இது அருமையா இருக்கு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க சும்மா வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம் என் தங்கச்சி அந்த தடி எனக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா பாஸ். மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பார்க்குறேன். பாரு சரண்யா. ஓங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா காட்டேன் காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தரேன்னு சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. இப்படி தரக்க புரியா இல்லையா? சரண்யா சரண்யா வர என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன கஸ்டமரோட வேலை? ஊட்டில மாட்டிட்டு ஓகே வண்டி கதவை லாக் பண்ணிருக்கு உள்ள இருந்து. மெதுவா அவசரப்படாதீங்க. ஆத்துங்க. ஏன்டி கிரில் கம்பி எடுத்து அவன்கிட்ட சொல்லுன? போடா லூசு. நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொன்னுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல. கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா. நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் 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 இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ இவன் யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ் இவன் தான் அன்னைக்கு பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா?
நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ் இவன் ஃப்ரைட் ரைஸ் தான் பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமாக உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி அவனை வெள்ளையிடு. அட பாவி, உயிரோட தான் எழுந்திருக்கா. இப்போ இல்லை பாஸ், 2வது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பார்த்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே என் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேலே எல்லாம் முடியாதியா? போயா. இந்த தடியை புதைக்கவே தம்பில்ல, இந்த கிழமை வேற. நீ ஒரு பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூமில் போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி.